ஆமா, இந்த விவசாயிகளுக்கும் வேற வேலை இல்ல, பேப்பர்காரங்களுக்கும் வேற வேலை இல்ல. பட்னி சாவு. மாசத்துக்கு 20 கிலோ அரிசி தராங்க, அதை வாங்கி திங்க வழி இல்லாம எப்படி சாக முடியும்? ஆனா பழிச்சு பேசாம இருக்கடா, அது போதும். உன் அளவுக்கு படிச்சு வந்தாடா நானும். எம்எஸ்சி கோல்ட் மெடலிஸ்ட். ஆனா விவசாயத்தை தவிர வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கேன்டா. காசு கொடுத்து அரிசி கிடைக்குங்கிற திமிருதான்டா உங்களை இப்படி பேச வைக்குது. அப்ப படிச்சா உனக்கு பசிக்குமா பசிக்காதா? நீ என்ன பண்ணி அந்த நிலத்துல வேலை செய்யறவன் இழிவா பேசுற? ஆடு மாடு மேய்ச்சி சொல்ற, வேளாண்மை சொல்றங்கிற? சாப்பிடாத நீ ஐஏஎஸ் ஆகு, பட்னியோட. படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா? ஏய், உங்க குலத்தொழில அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது போவியா? தம்பி, வேளாண்மை தொழில் அல்ல தம்பி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை நீ கலாச்சாரம், பண்பாடு. அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு. குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சுட்டு பேசு. வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவு நிற்கிற தெய்வத்தின் தொழில். விருந்தோம்பி இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. சுழன்றும் ஏற்பின்னதும் உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. புரியுதா உனக்கு? புரியுதா? அப்புறம் உழுவார் உலகிற்கானே அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இதை விட எல்லாம் உழவின் பெருமையை உனக்கு கற்பிக்க முடியாது. உலகத்தில் சிறந்தது, உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்னா, உழுது விளைய வச்சு உலக உயிர்களுக்கு பசிக்கு சோறுறான்டா, அவன் தான் உலகத்திலே உயர்ந்த சாதி. நீ என்னமா குலத்தொழில் செய்வ? சாமி நீ செய்யாத, நாங்க செஞ்சுக்கிறோம், ஆனா நீ சாப்பிடக்கூடாது.